ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துருந்துருங்க. தென் டெடிஸே நீங்கள் எல்லாம் என் மேலே கோவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நோ, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுறது, அதான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ஸ்ட்ரைட் சேனல் ஒன்று இருக்குது, அதை வச்சும் ஓட்டணும்ல. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி போகும். அதனால் மன்னிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகேடா, நாம் அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா 2 பேரும் அப்படியே அந்த குட்டியான பிளேஸில் ரொம்ப க்ளோஸாக அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, 2 பேரும் அப்படியே வந்து கிஸ் பண்ணுற அந்த பொசிஷனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ டே வந்து என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு ஜேகேவோட நெக்கை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜேகே வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஓரளவு அப்படியே நல்லா போகுது, ரொம்ப சாஃப்டாக பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கான். டைம் போக போக அந்த கிஸ்ஸு ரொம்ப அரகண்டாக மாறிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு புரியுது இது வந்துட்டு பழைய தயாங்கோட கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜேகே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, கிஸ் பேக் பண்ணவும் முடியல, கிஸ்ஸை ப்ரோக் பண்ணவும் முடியல. அந்த ஒரு ஸ்டேட்டில் நின்றுட்டு ஜேகேவும் முடியாமல் அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் தயங்களை சுத்தமாக முடியல. ஈத் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து ஃபேஸை எடுக்கிறான், ஜேகேவோட ஃபேஸை. ஸோ ஜேகே அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ப்ரீத் பண்ணுறாரு. உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? யாரா நீ? அந்த பொண்ணு யார் ஃபஸ்ட்டு? தயாங்? என்ன தயாங்? என்ன தயாங்கன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன் நான் அவங்ககிட்ட. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஜேகேக்கா அப்படியே வந்து தலையும் காலும் ஒன்றும் புரியல. தயாங் நீ 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 டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான் அந்த குட்டி பிளேஸ்லேயே. விட்றா, நீ என்கிட்ட பேசாத, போ, என்னை விடு. டேய் ஐயோ தயாங்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக போக ஜேகே வந்து பின்னாடிலேருந்து அப்படியே ஓடிட்டுருக்காரு. தயாங் தயாங் தங் 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 தயாங் தயாங் இல்லை, என்னான்னு சொல்லு. ஒரு நிமிஷம் என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே அந்த ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டேபிள் இருக்கும், அது மேலே அப்படியே ஏற்றி உட்கார வைக்கிறான். தயாங் உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தியோ? அவ கூட ஆட்டிட்டு போயிடலான்னு நினச்சியா ஜங்கோக்? இல்லைடா, அப்படியெல்லாம் இல்லை. அது எப்படி தயம் உனக்கு ஷாக்கிங்காக அப்படி எதுவும் இல்லையா? ஷாக்கிங்காக இருக்கணுமா? நான் இப்போது மயங்கி விழுந்திருக்கணும் அப்படிதானே? என்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருந்துருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கணும்ல. எல்லாம் நான் மிஸ் ஆயிடுச்சு. எங்கே பாரு, உனக்கு ஏதாவது பெயின் இருக்கா? இல்லையே, அப்படி எதுவும் இல்லை. உனக்கு பழசு இப்போ நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்குது, எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஜிமின், அதுக்கப்புறம் யூங்கி, யாரையும் மறக்கலையே நீ? எல்லோரும் ஞாபகம் இருக்காங்க. அப்படின்னா நான் உன்னையும் மறந்துருக்கணுமே ஜேகே, நீயும் ஞாபகம் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வந்து ஜேகேவோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. ஏன் ஜங்கோக், ஏன் என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிளில் இருந்து இறங்கி ஜேகேவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு போய் அப்படியே வாலில் வச்சு லாக் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட கிஸ்ஸை ப்ரோக் பண்ணி அப்படியே அந்த வாலோட பின் பண்ணி நிற்க வைக்கிறான். தயம் இங்கே பாரு, உனக்கு நீ இப்போ ஆல்ரைட் தானே? ஆமாம் ஆல்ரைட். ஆனால் எனக்கு அந்த இன்சிடென்ட் சுத்தமாக பிடிக்கல. அவள் யார்? ரோசி. அவளையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, எனிவே இப்போ இங்கே பாரு, உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐம் ரைட்? யூ ஆர் ரைட். கரெக்ட் தான். எனக்கு ரோசி மேலே இப்போ கொலை காண்டில் இருக்கேன் நான். டே அப்படியெல்லாம் இல்லைடா, அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சுடா. விடு தள்ள. ஐயோ எனக்கு ரொம்ப கோவம் வருது ஜேகே, எனக்கு அவளை சாகடிக்கணும். தயம் இங்கே பாரு, இவ்வளோவெல்லாம் கோவப்படாதக்கூடாது, புரிஞ்சுதா? நான் உனக்காக தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா? யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எனக்கு இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சாகணும். நம்மளை அன்னைக்கு அப்படி பண்ணது யார்? எனக்கு அது ஞாபகம் இல்லை. என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கு அது ஞாபகம் இல்லை. இது ரொம்ப முக்கியம், நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு.
ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ. எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாலே தலை வலிக்குது. என்னால் சுத்தமாக முடியல. உனக்கு கான்ஷியஸ் எப்போ வந்துச்சு? இன்னைக்கு மார்னிங்கா? ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? இல்லை, அதான் நம்மளை இப்படி பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். பயங்கரமாக தலை வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி அதை பற்றி திங்க் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் உன் கூட வந்தேன். என்னால் ரோசி உங்ககிட்ட அப்படி பேசினதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கர் சென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நான் உங்ககிட்ட பழைய தயாங் மாதிரி பேசுகிறேன். தட்ஸ் ஆல். ஏன்டா இப்போ கோவமாக பேசிகிட்டு இருக்க? எனக்கு பிடிக்கல ஜேகே. ஏன் இந்த காலேஜில் தான் நீ வந்து சேரணுமா? டேய் சுகா, இதை கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? டேய் ஒரு நிமிஷம் இங்கேயே இரு, எங்கேயோ போயிடாத, எங்கேயோ ஓடி போயிடாத, சரியா? இங்கேயே இரு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அங்கேருந்து குதிச்சு ஓடி போயிடுறான். ஸோ தயாங்க இங்கே இருந்துட்டு சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல், விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெஞ்சில் போய் ஸ்வாகாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜேகே குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம சுகா அதுக்கப்புறம் ஜெயமே கூட்டிகிட்டு வராரு. என்ன ஜேகே, எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த? சுகா தயாங் சொல்லு. டேய் சுகா ஜிமின் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தயாங் எந்திரிச்சு ஜிமினை ஹக் பண்ணுறான். டேய் மாமே, பழையபடி திரும்பிட்டியாடா நீ? அதெல்லாம் திரும்பிட்டேன். சுகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. உன்னை எப்படி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஸ்ட்டில் ஒரு லைட் பஞ்சு கொடுக்குறான். டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, இவனுக்கு காலையிலேயே கான்ஷியஸ் வந்திருக்கு. ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா அப்போது? துறைக்கு இப்போ தான் ஞான உதயம் தோண்டி அப்படியே வந்து ரியல் தயாங்க வந்திருக்கான். இதெல்லாம் பேச இப்போ நேரம் இல்லை காய்ஸ். ஜேகே, ஐ ரியலி மிஸ் யூ. என்ன மிஸ் யூவா? ஆமாம். அண்ட் ஐ நீட் யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நைட்டே எனக்கு வேணும். இனிமேல் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து பேக்கப் வாங்கிடுறாரு. ஸோ அப்படியே ஜேகே இருந்துட்டு பக்கத்தில் போகிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே நீ தான்டா. ஏன்டா? உள்ள பொண்ணுங்களெல்லாம் பின்னாடி அப்படியே வர வைப்பியா? எல்லா அவளுகள்கிட்டையும் சொன்னால் என்னவா, நான் தயாங்க லவ் பண்ணுறேன், என்னாலெல்லாம் உங்கள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ இருந்த ஸ்டேட்டுக்கும் நான் சொன்னால் அப்படியே நீ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாம் சரியாக இருக்குமா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க வந்து ஜேகே வயசில் அப்படியே தூக்கி உட்கார வச்சுக்கிறான். ஜேகே, இப்படியெல்லாம் இருந்து எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? உன்னோட டாட்டி மைண்டட் சென்ஸுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் பேபி, நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போவே லீவ் போட்டுட்டு வந்துடு, 2 பேரும் ஜாலியாக பண்ணலாம். தயாங், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் எதுவும் பேசல, போ. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்க அப்படி ஜேகே. ஏன்டா, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே தயாங்கோட பேக்கெட்டை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறான். எதுவும் இல்லைடா, உன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்லை ஜேகே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது ஜேகே. அப்படியெல்லாம் இல்லைடா. அவன் பக்கத்துலேயே தானே இருந்துகிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஜேகே, உனக்கே தெரியும்ல, நான் என்னோட லவ் அண்ட் கேரை தான் உன் மேலே கோபமாக காட்டுறேன். இது உனக்கே தெரியும்ல. ஐ நோடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஆமாம், என்னோட கோவத்தினாலே நான் உன்னை இழந்துருவேணுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே. அப்படியெல்லாம் இல்லைடா, இங்கே பாரு, நான் உன் கூட தானே இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உனக்கு புரியுதா? இப்போ வந்துட்டு எதுவும் பேசாத, கம்முன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் படு, அப்போ வந்துட்டு எல்லாம் சரியாக போயிடும். இல்லை ஜேகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கொடு. என்ன நடந்தாலும் என்னை எப்போவுமே நீ விட்டுட்டு போகக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு ஜேகே. ஐ வில் ப்ராமிஸ் யூடா. என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நான் உன்னை எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன். இவ்வளோ நடந்திருக்கு. இதில் உனக்கு இந்த மறந்து போய் என்னென்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்படி இருக்கும்போதே நான் உன்னை விட்டுட்டு போகலை. எப்படிடா நான் உன்னை விட்டுட்டு போவேன்? என் தயவங்க இப்படி தானே எனக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்டட், ஓகே?
உனக்கு ரொம்ப ஹெடேக்காக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாக போயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் வந்து பேட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே தயங்க வந்து தூங்கிடுறான். இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஸோ இன்னமுமே தூங்கிட்டு தான் இருக்கான். அந்த மீதி உள்ள காலேஜ் டைமை வந்து அந்த ரூம்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். இப்போ வந்து 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ டேயாங் வந்து பெட்ரூமில் அப்படியே படுத்துருக்கான். அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த ரூமே வந்து தயாங்குக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து கிடச்ச ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பில்லோஸ் எல்லாம் எடுத்து கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமே ஒரு ரவுண்ட்ஸ் அடித்து அப்படியே வந்து போய் திருப்பியும் அந்த பெட்டில் உட்காருறான். எவ்வளோ நாள் ஆகுது இந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் பார்த்து. என்னோட டேடி எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் வெளியே. ஸோ பார்த்தா ஜேகே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கான் டின்னருக்காக. ஸோ அப்படியே டேவும் மெதுவாக போயிட்டு அப்படியே பேக் ஹேக் பண்ணிக்கிறான். தயம் என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கி எப்போ எழுந்திரிச்சா? இப்போ தான் டேடி எழுந்திரிச்சான், எனக்கு பசிக்குது, இல்லை உனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் எடுத்துகிட்டு வரேன். டேடி எனக்கு டின்னர் கூடவே சேர்த்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் வேணும். போட்டு கொண்டு வரேன்டா. டேடி சொல்லுடா, எனக்கு அது கூடவே சேர்த்து நீயும் வேணும். சரிடா அப்புறமா பண்ணலாம். இல்லை டேடி, டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணலாம். சும்மா நடிச்சிட்டு இருக்காத, நான் பண்ணி கொண்டு வரேன். சரியா? டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் பண்ணிக்கலாம். டேடி வேணாம், நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்லாம். நீ உன்னை பற்றி உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். ஏன்? நீ ஒருக்கா என்னை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் விட மாட்டேன், அதனால் விழு. இல்லை, முதல்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். டைனிங் டேபிளில் போய் உட்காரு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நான் மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வரேன் போ. டேடி என் செல்ல பேபி பாயெல்லாம் அங்கே போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கொண்டுட்டு போய் அங்கே டேபிளில் உட்கார வச்சுட்டு மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்கிறான். ஸோ வந்து ஒவ்வொரு பைட் எடுத்து வைக்கும்போது அப்படியே ஜங்குக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி உட்காந்து அவன் வந்து சாப்பிட்டுட்ருக்கான், அவனோட மீல்ஸ் எடுத்துகிட்ருக்கான். ஸோ ஜேகேவுமே அப்படியே வந்து கேஷுவலாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. டேடி சொல்லுடா, டிஷ் வாஷிங் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ வா. இங்கே பாரு, நாளைக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லை நாளைக்கு காலேஜுக்கு போகணும், நாளைக்கு காலேஜ் லீவ். ஏன்டா? நீ நாளைக்கு டயர்டாக இருப்ப டாடி, எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டு சாப்பிட்றதுக்கும் பிளேட்டு வேணும் தயாங், அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போலே வாஷ் பண்ணி வச்சா தான் நாளைக்கு. நீ ஓவராக பேசாத டாடி, நீ எப்படின்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரே சிரிப்பாக வருது. அப்படியே வந்து அவன் கூட வந்துட்டு போயிடுறாரு. ஸோ பெட்ரூமுக்கும் போயாச்சு. ஜேகே சொல்லுடா, நீ ரொம்ப மாறிட்ட. ஏன் அப்படி சொல்கிற? எல்லாம் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற சென்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். கண்ட்ரோல் பண்ணுற சென்ஸா? யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லூஸான ஷர்ட் அண்ட் பேண்ட் தான் போட்டிருப்பார் ஜேகே. ஸோ அப்படியே வந்து ரெண்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி போட தான் ஃபுல்லாக அப்படியே குட்டியான ஷார்ட்ஸ் போட்டிருப்பாரு, அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அது அப்படியே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படியே வெளியே செம்மையாக தெரியுது. தயாங் அப்படியே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். அப்படியே பேன் சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். என்ன இப்போ சொல்லு, அப்படியே கண்ட்ரோல் பண்ணுற சென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்க, அந்த வாய்ப்பு எங்கே போச்சு? ஜேகே, ஐ கான்ட் பிலீவ் திஸ். இவ்வளோ பெயினையும் உள்ளே எப்படி வச்சுருக்க? நான் உனக்கு பெயின் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உனக்கு தெரியுதா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ நோ. நம்ம இப்போ பண்ணலாமா? பேபி பாய், ஆர் யூ ஷுவர்? எஸ், ஐ எம் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனோட ஷார்ட்ஸு தென் வந்து பேண்ட்ஸ் எல்லாம் கழட்டி போடுறான். ஸோ போட்டுட்டு அப்படியே வந்து பெட்டில் லைட் ஆகுறான்.
ஜேகேக்கு தயங்கோட பாடியை பார்த்ததும் தான் ஸோ இருந்த மொத்த பேஷனேட் எல்லாமே போயிடுச்சு. அப்படியே வந்து ரொம்ப நாள் சாப்பிடாத சிங்கம் வந்து ஒரு மானை பார்த்தா எப்படி வந்து பாயுமோ அதே மாதிரி வந்து அப்படியே மேலே வந்து லைட் ஆகி பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தயாங் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுறான் அதை, பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குது இல்லையா. ஸோ அப்படியே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான், ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சாக என்ஜாய் பண்ணுறான். அப்படியே ஜேகேவும் டங்கெல்லாம் இன் பண்ணி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே மார்னிங் சவுண்டோட அந்த ரூமே ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து பாடி சைடு தான் போகிறாரு. ஸோ அப்படியே வந்து தயங்கோட அப்பர் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் மார்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ வேறு லெவலில் இருக்கு அதெல்லாம். அப்படியே வந்து முடிச்சுட்டு கீழே போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே தயங்கோட அண்டர் ஏரியா போயிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. டேக் ஒரு மாதிரி கூசுது. அப்படியே அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி அவ்வளோ இருக்க பிடிச்சிருக்கான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேவால் எங்கே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வந்து பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இதே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகே அப்படியே மேலே வந்துட்டு, "Baby boy, are you ready?" "Yes, I'm always ready, my daddy." "Baby boy, இது ரொம்ப பெயினிங்காக இருக்கும். ஏன்னா உனக்கு தெரியும்ல ரொம்ப நாள் ஆகுது. முன்னாடினா அடிக்கடி பண்ணிப்போம்." "எஸ் மை டேடி, ஃபஸ்ட் டைம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை நினச்சிக்கிறேன். எனிவே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாமான்னு கேட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு டக்குன்னு இன் பண்ணிடுறாரு. டேக்கு அவ்வளோதான் பயங்கரமாக கத்துறான். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிருக்கும். அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து எதுவுமே நடந்திருக்காது. அதான் தெரியும்ல அவனுக்கு வந்து மெமரிஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சமாவது அட்டாச் ஆகி இப்போ தானே அவனோட மெமரிஸ் பேக் வந்திருக்கு. ஸோ அதனால் பயங்கரமாக கத்துறான். அப்படி கத்துறான் அவனால் சுத்தமாக முடியல. "இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அவ்வளோதான் 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 முடிஞ்சிருச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெதுவாக போயிட்டு தயங்கோட லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக அவனை அப்படியே மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கிஸ்லேயே அப்படியே மெல்ட் ஆகிடுறான். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அந்த கிஸ் அப்படியே போனதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே பெயின் வந்துட்டு ரிலீஃப் ஆகி அது ப்ளஷர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனும் வந்து லைட்டாக மூவ் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த மேக்கவுட் செக்ஷனை கொண்டு போயிட்டுருக்கான் ஜேகே. ஸோ இப்படியே தான் அந்த நைட்டே ஒரு மாதிரி ஹாட் அண்ட் டஃப்பாக ரஃப் அண்ட் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. இப்போ டயாங் தான் மெதுவாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா ஜேகே இல்லை. "ஜேகே, ஜங்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு ஹேண்டெல்லாம் அப்படியே வச்சு பார்க்குறான். பட் ஜேகே அங்கே இல்லை. "ஜேகே, ஜேகே எங்கே போயிட்ட ஜேகே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து மெதுவாக எழுந்திரிச்சு கத்திட்டே அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே அண்டர் ஏரியா போகிறான். லைக் அந்த டே வந்து என்ன நடந்திருக்குமோ அதே ஏரியாவுக்கு திருப்பி போகிறான். ஸோ அப்படியே வந்து போகும்போது அங்கே ஜேகே ஒருத்தர் பிடிச்சி வச்சுருக்கான். "ஜேகே, ஜங்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு வந்து சுத்தமாக நடக்கவே முடியல. அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டு ஜேகேவோட ஃபேஸை போய் ஹோல்ட் பண்ணுறான். "ஜேகே, ஜேகே என்னாச்சு? யார் இவங்கெல்லாம்? ஜேகே, ஜங்குக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை கூப்பிடுறான். ஏன்டா இங்கே வந்த? போடா, எழுந்திரிச்சு போடா, இங்கெல்லாம் வராத, போடா, சீக்கிரம் இங்கேருந்து போ. ஜேகே, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜேகே, ஜேகே என் கூட வா. டேய் விடுறா, என் ஜேகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை போட்டு அடிக்கிறான். ஸோ டயாங் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து கொஞ்ச நேரத்துலையே அந்த பர்சன் அப்படியே ஜேகேவை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுறாரு. என் ஜேகேவை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா? எனக்கு என் பாடியெலாம் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து எதிர்த்து போக பார்க்குறான். பட் அவனால் போக முடியல. என் ஜேகேவை விடு, என் ஜேகேவை விட்டுரு, என் ஜேகேவை எதுவும் பண்ணாத, என் ஜேகேவை விட்டுரு, உன்னை நான் பெக் பண்ணி கேட்குறேன், என் ஜேகேவை விட்டுரு, அவனை எதுவும் பண்ணாத, நான் ஒரு என் ஜேகேவை இழந்துட்டேன்,
இனிமேல் அவனை எதுவும் பண்ணாத, ஜேகேவை விட்டுரு, என் ஜங்குக்காவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக கத்திட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சனும் அப்படியே ஜேகேவோட ஹெட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு ராடை வச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஜேகேவை விட்டுரு, ஜேகேவை விட்டுரு, எதுவும் பண்ணிடாத, ஜேகே எதுவும் பண்ணிடாத, ஜேகேவை விட்டுரு, ஜேகேவை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே உட்காந்து அழறான். அப்போ வந்து அந்த பர்சனும் அப்படியே ஒரு மாதிரி தயாங்க பார்த்து ஒரு ஸ்பிரிட் லுக் கொடுத்துட்டு அப்படியே அந்த ராடால் ஜேகேவோட மண்டையில் ஒரே அடி தான். அப்படியே வந்து ஜேகே வந்து கீழே விழுந்துடுறாரு. ஸோ தயாங் இங்கேருந்து கத்திட்டு இருக்கான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறான், ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருந்துட்டு அந்த பர்சனும் அப்படியே தயாங்க பார்த்து ஏகத்தலமாக சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ ஆல்.